திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலை மறு அறிவிப்பு வரும் வரை இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு தொழிற்சாலை தேசிய பேரிடர் மீட்பு படையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சங்கரணையில் உள்ள இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதில் 7 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை அந்த ஆலை இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மூன்று நாட்களுக்கு தொழிற்சாலை தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முருகேசன், தற்போது அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையில மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறதே, கூடுதல் விவரம் என்ன? வேதவல்லி, தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த மீன் அதாவது மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் நாம் இருக்கிறோம். அதாவது சென்ட் பீட்டர் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனி இருந்து நாம் இருக்கிறோம். இங்கு பார்த்தீங்கன்னா என்டிஆர்எஃப் குழுமத்தினர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இங்கு இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மொபைல் வண்டியும் இங்கே வந்திருக்கு. குறிப்பாக இந்த சம்பவம் காலையில் 11 மணிக்கு நடந்திருக்கு. பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 2 பேர் இறந்திருக்காங்க. இதனையொட்டி இந்த சம்பவத்தை மத்திய 3 மணிக்கு மேல் பரபரப்பான நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் இங்க வந்திருக்காங்க பார்வையிடுவதற்காக. அதே போன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஆய்வு நடத்துவதற்காக இங்கு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக என்டிஆர்எஃப் டீம் இந்த ஆலையை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் 3 நாட்கள் கொண்டு வந்திருக்கு. மேலும் இங்கு யாரும் இந்த ஆலையை மறு உத்தரவு வரும் வரை இயங்கக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கார்கள். இந்த சூழலில் தான் தற்போது மாவட்ட ஆட்சியர் என்டிஆர்எஃப் குழுவினர் ஆய்வு நடத்துவதை நாம் பார்க்கலாம். வேதவல்லி, மறு அறிவிப்பு வரும் வரை ஆலை இயங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அங்குதான் இருக்கிறார்கள். அமோனியா அந்த வாயு கசிவு முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதா? என்ன கூறுகிறார்கள் அவர்கள்? தற்போது நாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துல தான் பார்த்தீங்கன்னா என்டிஆர்எஃப் இருக்கிற சாதாரண எல்லாருமே சாதாரண அந்த ப்ளூ கலர் மாஸ்க் அணிஞ்சிருக்காங்க. பெரிய அளவில் அந்த வாயு அமோனியா வாயு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பெரிய அளவில் நெறி ஏதும் இல்லை. இந்த இருப்பினும் தேசிய பேரிடர் மீட்பு படை கட்டுப்பாட்டில் இந்த ஆலையை 3 நாட்கள் அவர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு ஆய்வு நடத்திருக்கிறார்கள். அதே போன்று மாசு கட்டுப்பாட்டியை காற்றில் எந்த அளவுக்கு இந்த அமோனியா வாயு கசிவு இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக ஆய்வு நடத்துவதற்காக சென்னையிலிருந்து மொபைல் வாகனமும் வந்திருக்கிறது. இந்த சூழலில் தற்போது சென்னை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வந்திருக்கிறார்கள். அவருடன் கலந்து பேசி ஆய்வு நடத்திய பின்னர் இந்த ஆலையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எவ்வளவு பேர் இறந்திருக்கார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், அவர்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணம் கொடுக்கலாம் என்பது குறித்து தொடர்ந்து இவர் தரப்பில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. வேதவல்லி, அருகே இருக்கும் குடியிருப்புகளுக்கு குடியிருப்பு வாசிகளுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறதா? தற்போது வரைக்கும் இந்த பகுதியில் லேசான தூறல் மழை பெய்திருக்கும் காரணத்தினால் பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா வாயு காற்றில் பரவுவது தடுக்கப்பட்டிருது என்ற ஒரு காரணத்தை கூறுகிறார்கள். அதனை பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இருப்பினும் எந்த அளவிற்கு காற்றில் இந்த மாசு ஏற்பட்டிருக்கிறது கண்டறிவிக்காதான் சென்னையிலிருந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தற்போது தான் அந்த வாகனம் வந்திருக்கிறது. இங்கிருந்து அவர்கள் ஆய்வு நடத்திய பின்னர் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் அமோனியா வாயு காற்றில் கலந்திருக்கிறது என்பதை கண்டறிந்த பின்னர் தான் கிராம மக்களுக்கு எச்சரிக்கை. இருப்பினும் தொடர்ந்து ஏற்கனவே காலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த பின்னர் அவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். பலர் இந்த பகுதியில் கூடிய சிறிய மெடிக்கல் ஷாப்பில் கூட மாஸ்க் வாங்கி அணிந்து கொண்டு புறப்பட்டிருக்கிறார்கள். மாஸ்க் தட்டுப்பாடு இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். வேதவல்லி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.